ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனிஷா ஐக்கான் சேனல். இன்னைக்கு நம்ம கிச்சனில் முருங்கைக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதனால மனிஷா ஐக்கான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை அடுப்பு மேலே வச்சுக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கணும். ஒரு சின்னதாக 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருக்கு. தக்காளி ஒரு 3 சின்ன தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். இப்போ கலந்து விட்டுக்கலாம் நல்லா. முருங்கைக்காய்களை கட் பண்ணி கழுவி வச்சு எடுத்தேன், அதை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் வதங்கட்டும், கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூனு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். இப்போ திறந்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு காய் வேகிறதுக்கான தண்ணி நம்ம இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். இடையே நம்ம திறந்து நல்லா கலந்து விடணும் காயை, அப்போதான் நல்லா வேகும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்னும் காய் வேகலை, அதனால் கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ காய் நல்லா வந்துடுச்சு. காய் வந்துச்சானு எடுத்து பார்த்துக்கலாம். வந்துடுச்சு. சுவையான முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு.